எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமேன். நம் தேவன் நமக்கு ஆபத்து காலத்திலே நன்மை செய்கிறவர். அவர் இமைப்பொழுதேனும் உறங்காமல் எம்மேல் கவனமாய் இருப்பவர். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அதனால் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சில வேளைகளில் நாம் எதிர்பார்க்கும் நேரத்தில் நடக்காவிட்டால் நாம் விசனமடைந்து தேவனை தவறாக எண்ணி விடுகிறோம். ஆனால் அவர் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவர். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆயினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போமாக. உங்களுக்காக ஒரு குட்டி கதை. கடலில் சென்ற கப்பல் ஒன்று புயலில் சிக்கி மூழ்கியது. அதில் இருந்தவர்களுள் ஒருவன் மட்டும் எப்படியோ தப்பி அருகில் உள்ள தீவில் கரையேறினான். தினமும், இறைவா, இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வைத்து விடு என்று வேண்டுதல் செய்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் தனக்கு உதவிக்கரம் நீளும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏமாந்து போனான். நாட்கள் ஓடின. தீவில் கிடைத்த சில பொருட்களை கொண்டு சிறு குடிசை ஒன்றை கட்டி அதில் தங்கினான். மேலும் சில நாட்கள் நகர்ந்தன. கடவுள் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் உதவுவார் என்ற நம்பிக்கையோடு தினமும் வேண்டுதல் செய்வதை மட்டும் அவன் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அவன் உணவு தேடுவதற்காக வெளியே சென்று விட்டு திரும்பிய போது அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைத்தது. அவன் தங்குவதற்கென்று இருந்த ஒரே குடிசையும் வானுயர எழுந்த புகையுடன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அவன் அலறி துடித்தான். இறைவா, காப்பாற்றுவா என்ற நம்பிக்கையோடு வேண்டினேன். நீ என்னவென்றால் இருப்பவற்றையும் பறித்து கொண்டாயே என்று நெடுநேரம் கதறி அழுது அப்படியே தூங்கி போனான். மறுநாள் காலை ஒரு கப்பலின் சத்தம் அவனை எழுப்பியது. அவன் இருந்த தீவை நோக்கி அது வந்து கொண்டிருந்தது. அப்பாடா, தப்பித்தோம், யாரோ நம்மை காப்பாற்ற வருகிறார்கள் என்ற உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். கப்பலில் வந்தவர்கள் அவனை அழைத்து சென்றார்கள். தான் இங்கே தீயில் மாட்டிக்கொண்டிருப்பது எப்படி தெரியும் என்று அவர்களிடம் அவன் கேட்டான். தீவில் ஏதோ பற்றி எரிந்து புகை எழும்பியதை பார்த்தோம். யாரோ தீவில் கரையொதுங்கி காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்கிறார்கள் என்று நினைத்து வந்தோம் என்றார்கள். அப்போதுதான் இறைவன் அவனது குடிசையை எரித்த காரணம் அவனுக்கு புரிந்தது. அந்த வழியில் கப்பல்கள் வருவதே மிக மிக அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பிடித்து எரியவில்லை என்றால் தன்னிலை என்னவாக இருக்கும் என்று நினைந்து இறைவனுக்கு நன்றி கூறினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, பல சந்தர்ப்பங்களில் நாமும் கூட இப்படித்தான் அவசரப்பட்டு கடவுளை தவறாக எடை போட்டு விடுகிறோம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றவர் ஒவ்வொரு கணமும் எம்மை காத்து கொண்டு இருக்கிறார். அவர் அனுமதிக்கும் சோதனைகள் அனைத்தும் நம்மை வேறொரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாக்கவே என்பதை புரிந்து கொண்டால் எதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. எனவே சோதனைகளின் பின்னால் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற உம்முடைய அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு எதிராக வரும் தீமைகள் சோதனைகளில் நீரே எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனம் பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.